வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் குருமா பார்க்க போகிறோம். வெஜ் குருமா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு பெரிய சைஸ் வெங்காயம் 2 ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய கேரட் எடுத்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் போல் பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி பழத்தை 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய நம்பர் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் விழுது எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி 1 இன்ச்சு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 1 பூண்டு முழுசாக உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள் 2.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புதினா தேவைக்கேற்ப, தண்ணி தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ செய்முறை பார்க்கலாம். ஸோ ஒரு பேனில் நான் 2 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை வெங்காயம் போல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியிலேருந்து அரை தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்த பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கொண்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடுச்சு. இதை நம்ம மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கின சேம் பேன்லேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருந்த பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, ஏலக்காய், லவங்கம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்து வச்ச கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோஸும் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்தும் விட்டுடலாம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலை ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தனி மிளகாய் தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த இன்க்ரீடியன்ஸை நான் அரைச்சிட்டேன் நல்லா பேஸ்ட்டாக. இதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த விழுதிலே கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. நம்மளுக்கு காய்கறி வேகிற மொத்தம் நம்ம வெயிட் பண்ணலாம். குருமா நம்மளுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் விழுது ஆட் பண்ணிடலாம். தேங்காய் விழுது ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 3 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். தேங்காய் விழுது சேர்த்து நம்மளுக்கு குருமா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான வெஜ் குருமா உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த குருமா வீடியோவை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.